என் மனசு மாதிரி கலந்து போயிருந்த பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுட்டு வெயிட் வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சீரிஸ். இது வீட்டில் என்ன புடுங்க போற எபிசோட் 4. கமுக்கமா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கப்புன்னு ஒரு ஸ்மெல். 2 மாசமா துவைக்காம வச்சிருந்த பெட்ஷீட்டை துவைக்கலான்னு மேலே எடுத்துட்டு போனா மொட்டை மாடியில் சட்டை போடாம போனதுனால ஒரே எரிச்சல். சட்டை போடாம இருக்க வீடியோலாம் காட்ட முடியாது, அப்புறம் ஆபாசமாயிரும். காலிஃப்ளவர் குருமான்னு ஒரு கருமத்தை வச்சிருந்தானுங்க. அதை கண்ணை மூடிட்டு சாப்பிட்டு ஒரு குளியல போட்டு வெளியே வந்தா இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான், அவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான்னு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கானுங்க. ரூம்மேட் வச்சிருந்த நாத்த மருந்து எடுத்து 4 பக்கம் அடிச்சுட்டு வேலை பார்க்க உட்காந்ததுல மதியானம் ஆயிருச்சு. சரி துவைக்க போட துணி எடுத்துட்டு வந்துடலான்னு மேலே போய் பார்த்தா என்ன எங்க ஆஃபீஸ்ல அடிச்சு துவைக்கிற மாதிரியா சூப்பரா துணியெல்லாம் துவைச்சு வச்சிருக்கு வாஷிங் மிஷின். என் எக்ஸ் மாதிரியே பெட்ஷீட் பாதியில பறந்துடக்கூடாதுங்கிறக்கா 2 கிளிப்பை போட்டு கீழே வந்தா இவனுக்கு பிரியாணி வாங்கி லெக் பீஸை கடிச்சு கண்ணு முன்னாடி காண்டேத்திட்டு இருக்கானுங்க. பிரியாணி தராம தின்றதுனால நான் இவனுக்கு கொடுக்குற தண்டனை தேநீர் போஜனம். ஓசில டீயை உஷார் பண்ணி குடிச்சிட்டு ரூமுக்கு வந்தா என் எக்ஸ் கண்ணு மாதிரி இருந்த நவா பழத்தை நறுக்குன்னு தூக்கி வாயில போட்டு ஐயோ காய போட்டதை எடுக்க மாட்டேன்னு மேலே போய் காய போட்டதெல்லாம் எடுத்துட்டு வந்தா இன்னைக்கு அவ்வளவா பசி இல்லை நைட்டுக்கு. அதனால லைட்டா ஒரு சிக்கன் ரோல சாப்பிட்டுட்டு இந்நேரம் என் எக்ஸ் என்னை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்கிறத ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே நான் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படியா யோசிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். மிச்சம் இருந்த வேலையும் மிச்சம் வைக்காம முடிச்சுட்டு ஷட் டவுன் பண்ற நேரத்தில் ஷார்ப்பா மீட்டிங் வச்சிட்டானுங்க. ஓரளவுக்கு தான் பொறுமையெல்லாம். அதுக்கப்புறம்லாம் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.